Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், காலதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், காலதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து திருத்தூதரான புனித பர்த்தலேமியு அவருடைய விழாவினை கொண்டாடி மகிழுகிறோம். இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இயேசுவால் அழைக்கப்பட்டவரும் அவருக்காய் தன்னின்னுயிரை அளித்தவருமான புனித பர்த்தலேமியு நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை வாழ்விற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் உயிரை துறந்து சான்று பகரும் வாழ்வு வாழ்ந்த இப்புனிதரை போல நாமும் இன்றைய நாளில் இயேசுவை அறிந்து அவரை சான்று பகரும் உள்ளத்தோடு பறைசாற்றக்கூடிய அருளை வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் மாகுக.
புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவானே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனிதவர் திலேமே, உம் திருமகனி மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கை எங்களில் உறுதிப்படுத்தி அருளும். மேலும் அவரது அருள் வேண்டலாம் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 9-14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களில் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுத பெற்றிருந்தன.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய்
தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரேவும் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரேவும் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மாட்சியை அறிவிப்பார்கள். Alleluia, 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 Alleluia. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1, இறை வார்த்தைகள் 45 தொடங்கி 51 வரை. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டு உள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிடத்தின் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கபடற்ற உள்ளமே கடவுளின் உறைவிடம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை இன்றைய நாளில் திரு தூதர்களுள் ஒருவரான புனித பர்த்தலேமி அவருடைய விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். கடவுள் பெயர் சொல்லி மானிடரை அழைக்கிறார். 72 சீடர்களை இயேசு தன் கண்முன் காண்கிற பொழுது அதில் 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுத்து தன் பணிக்கென அழைப்பதை நாம் முதல் சீடர்களை அழைக்கின்ற நிகழ்விலும் திருத்தூதர்களை திருப்பொழிவு செய்கிற நிகழ்விலும் காண்கின்றோம். இதைத்தான் மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 தாம் விரும்பியவரை அழைத்த கடவுள் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறை வார்த்தைகளில் திருத்தூது பொழிவு என்ற தலைப்பில் 12 திருத்தூதர்களையும் இயேசு தேர்ந்தெடுக்கிறார். அதில் ஒருவராய் கொடுக்கப்பட்டவர்தான் இன்றைய விழா நாயகர் புனித பர்த்தலேமியு. ஏன் திருத்தூதர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார்? நன்றாக சிந்தித்து பார்த்தால் விவிலியம் நமக்கு பதில் கொடுக்கிறது. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 இறை வார்த்தைகளும், லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளும் இவ்வாறாய் விடை கொடுக்கின்றன. தம்மோடு இருக்கவும், டு பி வித் ஹிம். இரண்டாவதாக நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படும், டு ப்ரொக்ளைம் த காஸ்பல் ஆஃப் லார்ட். மூன்றாவதாக பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் தேர்ந்தெடுத்தார், டு காஸ்ட் அவுட் டீமன்ஸ். இப்படியாக இந்த 3 முத்தான செயல்களை தன் திருத்தூதர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் நாம் 16வது இறை வார்த்தையில், பெற்ற குழந்தை தன் மகவை மறந்தாலும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று மாறாத அன்பை தன்னுடைய திருத்தூதர்கள் மீது கடவுள் மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு அழைப்பாக அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் தன்னை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் என்ன செய்துவிடக்கூடாது, தன்னுடைய அன்பை சுவைக்காமல் போய்விடக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஏனென்றால் உள்ளங்கையில் நம்முடைய பெயர்களை பொறித்து வைத்திருக்கிற கடவுள் இந்த திருத்தூதர்களை மிகச் சிறப்பான விதத்தில் அன்பு செய்து அழைத்திருக்கிறார். ஏன் அழைத்தார் என்கிற ஒரு கேள்விக்கு தான் இன்றைய நாளினுடைய நாயகன் நமக்கு விடை கொடுக்கிறார். பர்த்தலேமியு என்ற பெயரினுடைய பொருள் என்னவென்றால் இறைவனின் கொடை, காட்ஸ் கிஃப்ட். நாம் பல நேரங்களில் வாகனங்களுக்கு பின்னாடியோ அல்லது வாகனங்களின் முன்னாடியோ அல்லது நம்முடைய வீட்டிலோ எழுதி வைத்திருப்போம், காட்ஸ் கிஃப்ட் என்று சொல்லி. இறைவனுடைய கொடை, அவருடைய பெயரில் இறைவனுடைய கொடையை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த திருத்தூது கொடையை ஆண்டவர் அவருக்கு அழைத்திருக்கிறார் என்றுதான் பார்க்கிறோம். இந்த நத்தனியேல் என்று சொல்லப்படுகிற பர்த்தலேமியோ எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்? இவர் ஒரு அரச குடும்பத்தை, பாரம்பரியத்தை சார்ந்தவர் என்று புனித ஜெரோம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். வரலாற்று பின்னணியில அவரை பற்றிய கூற்றை நமக்கு வழங்குகிறார். இதே போல கிமு 10ஆம் நூற்றாண்டிலே தாழ்மை என்ற ஒரு அரசரானவன் ஜெஸ்ஸே என்ற பகுதியில ஆட்சி செய்கிற பொழுது பேரரசர் தாவீது இவரது மகளை தான் மணர்ந்தார். அவருக்கு அப்சலோம் என்ற மகன் பிறக்கிறான் என்று சொல்லி இந்த வரலாற்றிலே கொடுக்கப்படுகிறது. அதன் வழி வந்தவர் தான் இந்த பர்த்தலேமியு. இப்படியாக சொல்லுகிற பொழுது பாரம்பரியமிக்க ஒரு சிறப்புக்குரிய குடும்ப மரபிலே வந்த இவர் கடவுளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருக்கின்றார். நத்தனியேல் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் பர்த்தலேமியு என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் கடவுள் இவரை தேர்ந்தெடுத்து இவர் வழியாக மாட்சியை வழங்க இருக்கிறார், இறை மாட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார் என்ற உச்சகட்டமான திருத்தூது வாழ்வை இவருடைய வாழ்வில் இறைவன் ஏற்கனவே வைத்திருக்கிறார். எனவேதான் பிலிப்பு அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், நாங்கள் இயேசுவை கண்டோம், வரவிருக்கின்ற மெசியாவை கண்டோம் என்று சொல்லுகிற பொழுது, எங்கே எப்படி என்று கேள்வி கேட்கிற பொழுது நாசிரேத்தில் கண்டோம் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஆனால் எவ்வளவு அழகாய்
கடவுள் இந்த திருத்தூது வாழ்வை உருவாக்குகிறார். அன்புக்குரியவர்களை, கடவுளுடைய அழைப்பு என்பது மாபெரும் கொடை. அந்த கொடையை பெற்றவர்களை கடவுள் எவ்வளவு தூரம் அன்பு செய்து அவர்களை வழிநடத்துகிறார் என்பதற்கு பர்த்திலேமை மிகச்சிறந்த ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. ஏனென்றால் பாருங்கள், நத்தனியேல் கேட்கிறார் கேள்வி. யோவான் நற்செய்தி 1:46 இறை வார்த்தையில, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? இன்றைய நற்செய்தியில நாம் பார்க்கிறோம், நல்லது எதுவும் வர முடியுமா, அங்கிருந்து ஏதாவது நல்லது வருமா என்று கேட்கிற பொழுது, அங்கிருக்கிறவர் நல்லவர், அங்கிருக்கிறவர் நன்மை செய்யக்கூடியவர், அங்கிருப்பவர் நலமானவற்றை கொடுக்க விரும்புபவர் என்ற ஒரு ஆழ்ந்த பொருளினை நத்தனியேல் தன் வாழ்வில் பெற்றுக்கொள்ள இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அது பிள்ளைப்பின் வழியால் நத்தனியேலுக்கு கொடுக்கப்படுகிறது. இருவரும் வருகிறார்கள். இயேசுவை பார்க்க அங்கே வந்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு அவரை பார்த்து, நீரே உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர்களுடைய வாழ்வில் இயேசு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஒரு தாக்கம்தான் எல்லா திசைகளிலும் தடம் பதிக்கின்ற திருத்தூதர்களாய், திருத்தூது பணியை, நற்செய்தி பணியை ஆற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாய் அவர்கள் அத்துணை பேரும் ஆற்றப்பட்டார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதற்கு இன்றைய நாள் விழா நாயகர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டும். எப்படி இதை புரிந்து கொள்வது? நாம் புனித தோமையாரை பார்க்கிறோம். நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு அவர் நற்செய்தி அறிவிக்க வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல புனித சவேரியார், புனித அருளானந்தர் எல்லோரும் நற்செய்தி பணி ஆற்றியிருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்கிறோம். அந்த வரிசையில புனித பர்த்தலேமியோ என்ற இன்றைய நாளினுடைய திருத்தூதரும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். இந்தியாவினுடைய மத்திய பகுதியில அவர் பணியாற்றியிருக்கிறார் என்பதைத்தான் ஆரிஜின் என்பவர் மிகச் சிறப்பாக கொடுக்கின்றார். ஏனென்றால் திருத்தூதர்கள் அத்துணை பேருக்கும் சீட்டு குலுக்கி பார்க்கப்படுகிறது. சீட்டு போடுறாங்க, யார் எந்த ஊருக்கு நற்செய்தி பணியாற்ற போவோம் என்ற அந்த குலுக்கல் சீட்டு முறையில பர்த்தலேமைக்கு கிடைத்த ஊர் என்னவென்றால் இந்திய நாட்டின் இருக்கிற மத்திய பகுதி. மிக குறிப்பாக அவர் இந்தியாவினுடைய கல்யாண் பகுதிக்கு வந்து நற்செய்தி பணியாற்றி மீண்டுமாக அர்மேனிய நாட்டிற்கு அவர் செல்வதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். இது எங்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், பர்த்தலேமியின் பாடுகள் என்ற நூலில் இயற்றப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்க வருகிற அவர் உண்மையிலே நிச்சயமாய் தன்னை முழுமையாய் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். தான் கொடுத்த அந்த அழைத்தல் வாழ்வின் மேன்மையை உணர்ந்தவராய், கடவுள் என்னிடம் எதிர்பார்க்கப்பட்டது என்ன என்பதை புரிந்தவராய் பர்த்தலேமியோ தன் பயணத்தை தொடங்குகிறார். அது நற்செய்தியின் பறைசாற்றுதல் பயணமாய் அமைகிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 4:1 இறை வார்த்தைகளை பார்க்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். நான் எப்படி அழைக்கப்பட்டேன் என்று ஒரு அருள் பணியாளராக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய அருள் பணி வாழ்வினுடைய அழைத்தலை நான் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் அடிக்கடி நான் சொல்வேன், நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்து விட்டோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுவோம். அதுதான் உண்மை. நாம் எங்கிருந்து வந்தோம் என்று யார் ஒருவர் மறக்க ஆரம்பிக்கின்றோமோ, அந்த நொடி பொழுதே நாம் செய்ய வேண்டியவற்றை மறந்து போவோம் என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, பர்த்தலேமியுடைய வாழ்வில் அவர் என்றுமே அதை மறக்கவில்லை. நான் கடவுளால் அழைக்கப்பட்டேன், அழைத்த கடவுளை அறிவிக்கவே அனுப்பப்பட்டேன் என்கிற ஆழமான திருத்தூது பணியை அவர் மேற்கொள்ளுகிறார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், இந்த நற்செய்தியை இந்திய பகுதியிலே அவர் அறிவித்து கொண்டிருக்கின்ற பொழுது பாலிமியோஸ் என்ற அரசன் திருத்தூதர் மீது கொண்ட பற்றினால் அங்கே இவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதை பார்த்த பக்கத்து நாட்டு அரசனான ஏஸ்ட்ரிகாஸ் என்ற அரசன் திருத்தூதர் பர்த்தலேமியை வஞ்சகமாய் அழைத்து 68ஆம் ஆண்டில் என்ன செய்கிறான் என்று சொன்னார், அவரை சிறைபிடிக்கின்றான். பர்த்தலேமியை சிறைபிடித்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிற பொழுது வேதனையின் விளிம்புக்கு அவர் தள்ளப்படுகிறார். அவருடைய அந்த நூலிலே பார்க்கின்றோம், உயிரோடு தோளை உரித்து தலைகீழாக நிறுத்தி தலையை வெட்டி கொலை செய்து உடலை கடலில் தூக்கி எறிந்தான் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். நம்மளால முடியுமா? 1 மணி நேரம் பூசையில் உட்காந்துருக்கிறதுக்கே நம்மளால முடியலை. வாட்ஸ்அப் பார்ப்போம், இங்கிட்டு பார்ப்போம், அங்கிட்டு பார்ப்போம். ஒரு 1.25 மணி நேரம் கூட போச்சுன்னா என்ன இந்த சாமியார் வள கொலன்னு பேசிகிட்டு இருக்கார்.
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கே நமக்கு மனமில்லாத போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்மால் வாழ முடியுமா என்று சிந்தித்தால், இன்றைய நாளினுடைய திருத்தூதர் பர்த்தலேமியு அவருடைய வாழ்க்கையை சிந்தித்தோம் என்றால் நாம் எல்லாம் 1% கூட கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வையும் திருத்தூது நம்பிக்கை வாழ்வையும் வாழவில்லை என்பது போன்ற ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது. நாம் மிக சிறப்பாக நம்முடைய சொத்துக்களோடும் நிலபுலன்களோடும் பதவி பட்டங்களோடும் பணங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை நோக்கி நடைபெறுகின்ற நீங்களும் நானும் இன்றைய நாளில் இந்த திருத்தூதரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் படிப்பினையே கடவுளுக்காய் எல்லாவற்றையும் கொடுப்பது. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துட்டு அல்லது மற்ற நாள் பூசைக்கு போகும்போது காணிக்கப்பட்டியில் காணிக்கை மட்டும் போட்டோம்னா நம்மளுடைய கடமை முடிந்து விட்டதா? அல்லது 2 மெழுகுதிரைகளை ஏற்றி வைத்து நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் என்பதோடு மட்டும் நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டதா? விவிலியத்தை 24 மணி நேரம் நான் வாசித்து கொண்டிருக்கிறேன், கையில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதோடு மட்டும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு முடிந்து விடுதா? இல்லை. வாசிப்பதற்கேற்ற வாழ்வு, வழிபாட்டு என்று சொன்னால் அது வாழ்வுக்கானதாய் அமைய வேண்டும். இது இல்லை என்றால் நாம் ஆண்டவருடைய திருத்தூது பணியில இல்லை என்றுதான் அர்த்தம். இதைத்தான் இன்றைய புனிதர் பர்த்தலேமியு நமக்கு சொல்லுகிறார். இந்தியாவிற்கு இவர் வந்தாரா என்ற ஒரு கூற்று இருக்கிற பொழுது அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. அன்புக்குரியவர்களை பாருங்கள், அருள் தந்தை ஏசி பெருமாளில் என்ற அருள் பணியாளருடைய குறிப்பின்படி கிபி 180ஆம் ஆண்டு வாக்கிலே அவர் புனித பன்தெனஸ் என்பவர் இந்தியாவினுடைய கல்யாண் பகுதிக்கு வருகிற பொழுது அவர் கண்டெடுக்கின்ற ஒன்று என்னவென்றால், மத்திய எழுதிய இயேசுவின் போதனைகள் அடங்கிய நூலானது அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. இது யார் கொடுத்தது என்று கேட்கிற பொழுது பர்த்தலேமியு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்தியாவிலே மத்திய பகுதியிலே அவர் மறைப்பணியாற்றினார் என்பது உண்மை. இதெல்லாம் வரலாற்று சிந்தனை. இன்று இந்த புனிதர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 சிந்தனைகள் என்னவென்றால், இறை நம்பிக்கை, இறை துணை, இறை பராமரிப்பு. இறை நம்பிக்கை கொண்டிருந்தார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையை பார்க்கிற பொழுது உள்ளுர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை புனித பர்த்தலேமியுடன் இருந்தது. 2வது இறை துணை. எங்க போனாலும் இந்த இறைவன் என்னோடு துணை இருப்பார், தம்மோடு இருக்க என்று என்னை அழைத்தாரே, நான் அவரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் என்னோடு இருப்பார் என்ற இறை துணையை அவர் நாடினார். 3வது இறை பராமரிப்பு. எந்த சூழலில் எப்படிப்பட்ட நிகழ்வில் சென்றாலும் இறைவன் பராமரிப்பு எனக்கு உண்டு என்று அவர் முழுமையாய் தன்னை ஒப்படைத்ததை பார்க்கிறோம். இப்படியாய் வாழ்ந்த இறை நம்பிக்கையும் இறை துணையும் இறை பராமரிப்பும் என் வாழ்வில் இணையற்றதாய் இருக்கிறது என்று சொன்னவர் செய்த 3 காரியங்களை தான் இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அழைக்கப்படுகிறோம். முதல் காரியம் அறிந்து கொள்ளுதல், 2வது காரியம் அனுபவித்தல், 3வது காரியம் அறிவித்தல். இந்த 3ம் தான் புனித பர்த்தலேமியு நமக்கு விட்டு செல்கின்ற வாழ்வியல் செயல்முறை பாடங்களாயிருக்கின்றன. முதல் சிந்தனை அறிந்து கொள்ளுதல். யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று ஆண்டவர் இயேசுவை குறித்த எதிர்மறையான சிந்தனையோடு இருந்த நத்தனியேல் என்று சொல்லப்படுகிற பர்த்தலேமியு இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார். ரபி, நீரே இறைமகன், நீரே மெசியா என்று அறிந்தாரே. அத்தகையதொரு அறிதல் தான் இன்று நமக்கு வேண்டும். ஆனால் இது அரிதான செயலாய் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் முதல் காரியமாய் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையில, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. அதே போலதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில, கிறிஸ்துவையும் அவதம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்துருக்கவும் விரும்புகின்றேன் என்று புனித பவுலடியார் எழுதுகிறார். 3வதாக யோவான் முதல் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையில இவ்வாறு சொல்லுகிறோம், யாரெல்லாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது என்றால் அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்யும் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை. ஆக பாவம், பலவீனம்,
குற்றங்கள், குறைகள் இவையெல்லாம் சுமந்து கொண்டிருப்பவர்கள் இயேசுவை சுமக்க முடியாது, இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது, இயேசுவை அறிந்து அவர் பக்கமாய் நிற்க முடியாது என்பதைத்தான் இன்றைய முதல் கூற்றாய் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது சிந்தனை, அன்புக்குரியவர்களை, நாம் பார்க்கிறோம் அனுபவிக்க வேண்டும். இயேசுவினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே பார்க்கிறோம் 7 விதமான அருள் அடையாளங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். திருமுழுக்கு, நற்கருணை, உறுதி பூசுதல், ஒப்புரவு, நோயில் பூசுதல், குருத்துவம், திருமணம். இந்த 7 அருள் அடையாளங்களுமே அனுபவம் பெறுவதற்கு இறைவன் கொடுத்த அடையாளங்கள். இந்த அனுபவத்தை தான் யோபு இவ்வாறாய் நமக்கு சொல்லுகிறார். 8வது அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளில், நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினாள், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினாள், நீ மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தால் இப்பொழுது கூட அவர் உன் பொருட்டு எழுந்துடுவார், உமக்குரிய உரையிலை மீண்டும் ஏந்துடுவார். உம்முடைய தொடக்கம் எளிமையாயிருப்பினும் வருகாலம் வளமை மிக்கதாய் இருக்கும், வளமை மிக கொளிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அதுதான் நம்பிக்கை, அதுதான் அனுபவம். யோபு தன் வாழ்வு முழுவதும் அந்த இறை அனுபவத்தை பெற்றது போல இன்றைய நாள் புனிதர் பெர்த்தலேமையோ அறிந்த இயேசுவை அனுபவிக்கிறார். அனுபவித்ததை தான் அடுத்த செயலான அறிவித்தலுக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும் என்று உணர்ந்திருக்கிறார். எனவேதான் நாம் திருப்பாடலில் 13ஆம் அதிகாரம் 5, 6 இறை வார்த்தைகளில் இவ்வாறு வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களை பாருங்கள், 13வது பிரிவு 5, 6, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைக்கின்றேன், நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும், நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். இந்த நன்மை பல செய்துள்ளார் என்பதுதான் அனுபவம். அன்னை மரியா அதைத்தான் கொண்டிருந்தார். இயேசுவினுடைய அந்த பிறப்பை பெற்றுக்கொள்வதற்கு தந்தையாம் கடவுளின் பேரன்பை அவர் அனுபவித்தார். எனவேதான் என் உள்ளம் கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் இறைவனை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்று அவர் பாடினார். கடைசியாக பிரியமானவர்களே, அறிந்த ஆண்டவரை, அனுபவித்த ஆண்டவரை அறிவிக்க செல்வதுதான் 3வது செயல்முறை பாடம். இதைத்தான் மத்தேயு நற்செய்தியில 28வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 16 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இயேசு இவ்வாறு போதனை நமக்கு வழங்குகிறார். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். இதுதான் அறிவிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கிற அருமையான துணை இருப்பு என்று பார்க்கிறோம். இதையே தான் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தில் 10:16 நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. எனவே இன்றைய நாளில் புனித பர்த்தலமேயுனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்டதெல்லாம் 6 காரியங்கள் தான். முதலில் எப்படி இருக்க வேண்டும், இன்னொன்று எப்படியாக வாழ வேண்டும் என்று இறை நம்பிக்கையும் இறை துணையும் இறை பராமரிப்பும் நம்முடைய வாழ்வில் வேண்டும். அது எதை நம்மளை கொண்டு வரும் என்று சொன்னால், ஆண்டவரை அறிவதையும் ஆண்டவரை அனுபவிப்பதையும் ஆண்டவரை பற்றி அறிவிப்பதையும் நம்முடைய வாழ்வில மிகப்பெரிய கொடையாய் நாம் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்கிறது. தொடர்ந்து இந்த திருப்பலியில மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் ஆசிர்வதித்து அவரை அறிந்து அனுபவித்து அறிவிக்கக்கூடிய நல்ல ஆயன்களாய், நல்ல திருத்தூதர்களாய், திருத்தூது பணியாளர்களாய் நம்மை மாற்ற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன்.
அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னை தருகின்றேன் இறைவா, காணிக்கை ஏற்றிடுவாய் இறைவா, காணிக்கை ஏற்றிடுவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயும் சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி வழியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீ கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றே. அதனால் அதை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தே. ஆகவே வானதூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனை என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற உதவியருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனை அறிந்து அறிவித்து என்றுமே காலம் வாழ இரு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரோடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அறிந்து அனுபவித்து அறிவிக்க வேண்டிய உன்னதமான இறைமகனேசு கிறிஸ்து இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரின் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாரிடையே அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். தாவீது அரசு திருப்பாடல்களில் 95வது இறை அதிகாரத்தில் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் மாட்சியை பெறுவதற்கு, கடவுளுடைய மாட்சியின் மக்களாய் எந்நாளும் வாழவும் இறைவன் இன்றைய நாளில் புனித பர்த்தலமேயுனுடைய விழாவின் வழியாய் அவரின் திருத்தூது பணியின் வழியாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்ததற்காய் ஆண்டவரை நோக்கி நன்றி பெருக்கோடு நமது உள்ளத்தை எழுப்புவோம். கொலோசியர்களது திருமுகம் 1ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தந்தையாம் இறைவனை போற்றுங்கள், நன்றி கூறுங்கள் என்று வாசித்தோம். ஆண்டவரை புகழ்வோம், ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். என் இறைவாய் நாளை கொடுத்ததற்காய் எமக்கு நன்றி. இன்றைய நாளில் என்னை வழிநடத்த போவதற்காய் நன்றி. என் நாவில் உமது வார்த்தைகள் ததும்பும்படியாய் நீர் என்னை செய்ததற்காய் நன்றி. இன்றைய நாள் முழுவதுமாய் என்னை காத்து அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்த போவதற்காய் நன்றி. இன்றைய நாள் முழுவதுமாக நாங்கள் எழுந்து நடப்பதற்கும் பேசுவதற்கும் எண்ணுவதற்கும் எல்லா நிலைகளிலும் எங்களோடு உடனிருக்க போகிற உமது மேலான ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. இயேசுவே, இணைய தெய்வமே, நல்ல ஆயனாயிருந்து எங்களை வழிநடத்துபவர எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்பது போல தேடி செல்லவும் பேணி காக்கவும் என்ற உன்னதமான ஆயனை நீர் எங்கள் வாழ்வில் வரும்படியாய் சிதைந்த சிதறிய சிதையுண்ட மந்தையாயிருக்கிற எங்கள் வாழ்வை நீர் மாற்றும்படியாய் இவ்வேளையில் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்காய், குடும்பத்தில் இருக்க அமைதியின்மைக்காய், குடும்ப சமாதானத்திற்காய் உம்மிடத்தில் செபிக்கிறோம். அப்பா,
எல்லா விதமான நலனும் வளமும் பெற்று நாங்கள் வாழ்வதற்கு நிறைய இன்றைய நாளில் எங்களுக்கு துணை செய்வீராக. விடுதலை பயண புத்தகத்துல இஸ்ரேல் மக்கள் எழுப்பிய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு பதில் மொழி கொடுத்த படைப்பின் தேவனே, இந்த அருமையான பொழுதுல எங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்காக இந்நாளில் இந்த சிறப்பான வேளையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலக காரியங்களில் நாங்கள் சிக்குண்டு என் குடும்பத்திலே பெற வேண்டிய மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் மன நிம்மதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் சகோதரத்துவ வாழ்வையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பண்பையும் சகிப்புத்தன்மையோடு அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பையும் இழந்து தவிக்கிறோம் என்ற நிலையிலே உம்மிடத்திலே கேட்கிறோம் அப்பா. லூக்கா நற்செய்தி 19:10 இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று சொல்லப்படுவது போல நாங்கள் இழப்பின் மக்களாய் இருக்கிறோம். எங்களை தேடி வரும் நாங்கள் இலக்கு மக்களாய் மாறுவதற்கு இன்றைய நாளில் புனித பர்த்தலமேயினுடைய பரிந்து பேசுதல் என்றும் எங்களுக்கு கிடைக்க பெறுவனவாக. இயேசுவே, இனிய தெய்வமே, இன்றைய நாளில் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அருள் வரங்களும் தூய ஆவியினுடைய வரங்கள் கனிகள் குடைகளால் நாங்கள் நிரப்ப பெற்று என்றும் உமக்குரியவர்களாய் மாற்றப்பட இவ்வேளையில் மன்றாடுகிறோம். தொடக்க நூல் 12:2 ஆபிரகாமை நீர் கரம்பிடித்து வழிநடத்தி நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் எவ்வித குறையும் இன்றி என் குடும்பங்களுக்கு கிடைக்க நீர் திருவள்ளம் கொள்வீராக. மன்றாட்டுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து உமது திருவாதத்தில் எப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறு உலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர்களின் அடைதளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித பர்த்தலமேயு என்னும் திருத்தூதரின் விழாவில் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்து காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை வெற்றி பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அறிந்து அனுபவித்து அறிவித்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வெள்ளினிலவில் வீற்றிருக்கும் தங்கத்தாரகையே, அழகை காணவே வந்து நின்றோம். உறவாய் உணர்வாய் என் வாழ்வில் கலந்து பரிந்துரை செய்து பலன் பெற்று தாரும் அம்மா. வெள்ளி நிலவில் வீற்றிருக்கும் தங்கத்தாரகையே, அழகை காணவே வந்து நின்றோம். உறவாய் உணர்வாய் என் வாழ்வில் கலந்து பரிந்துரை செய்து பலன் பெற்று தாரும் அம்மா.
அருள் நிறை மரியே அன்பு மரியே வாழ்க. அழகு நிறை தேவத்தாயே நீ வாழ்க. அருள் நிறை மரியே அன்பு மரியே வாழ்க. அழகு நிறை தேவத்தாயே நீ வாழ்க. வாழ்க தாயே வாழியவே வளமாய் வாழ வழி செய்வாயே. வாழ்க தாயே வாழியவே வளமாய் வாழ வழி செய்வாயே. வெள்ளி நிலவில் வீற்றிருக்கும் தங்கத்தாரகையே. ஓபிர் தங்க நகை அணிந்தவளாய் சாரோனின் மலராய் பூத்து நின்றாய். லேபானின் சுனையாய் பொங்கினாய். ஆன்ம உடலோடு விண்ணகம் சென்றாய். ஓபிர் தங்க நகை அணிந்தவளாய் சாரோனின் மலராய் பூத்து நின்றாய். லேபானின் சுனையாய் பொங்கினாய். ஆன்ம உடலோடு விண்ணகம் சென்றாய். துன்பத்தை துடைக்க வழி செய்தாய். துணையாய் வந்து அரவணைப்பாய். துன்பத்தை துடைக்க வழி செய்தாய். துணையாய் வந்து அரவணைப்பாய். கவலையில் தோய்ந்தோரை காத்திடுவாய். கண்ணீரை துடைத்து மகிழ செய்வாய். கவலையில் தோய்ந்தோரை காத்திடுவாய். கண்ணீரை துடைத்து மகிழ செய்வாய். அருள் நிறை மரியே அன்பு மரியே வாழ்க. அழகு நிறை தேவத்தாயே நீ வாழ்க. வாழ்க தாயே வாழியவே வளமாய் வாழ வழி செய்வாயே. வாழ்க தாயே வாழியவே வளமாய் வாழ வழி செய்வாயே. வெள்ளி நிலவில் வீற்றிருக்கும் தங்கத்தாரகையே. அழகை காணவே வந்து நின்றோம். உறவாய் உணர்வாய் என் வாழ்வில் கலந்து பரிந்துரை செய்து பலன் பெற்று தாரும் அம்மா. வெள்ளி நிலவில் வீற்றிருக்கும் தங்கத்தாரகையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.